காமராஜ் சார். நன்றி காமராஜ் சார். ஸோ மறுபடியும் இந்த ஜூம் களத்தில் ஒரு வாய்ப்பு. ஸோ வாய்ப்புன்றது வந்து உண்மையாகவே வந்து அந்த வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்குதான்னா எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து நிறைய கிடைக்குது. ஏன்னா அந்த ஜூம்ல பேசக்கூடிய வாய்ப்பு ப்ளஸ் ஒரு மீட்டிங்ல பேசக்கூடிய வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு நம்மளுடைய பேச்சாற்றலை வந்து நம்ம வளர்த்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மளை கொண்டு போகும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் இந்த பிப்ரவரி மாசத்துல 1802வது ஜூம் கூட்டத்தில் வந்து கலந்து கொள்வதில் உண்மையாக எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு 17 பேர் இணைஞ்சிருக்காங்க. ஸோ 17 தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுக்காக நான் சொல்லலாம், இந்த 17 பேரும் கண்டிப்பா இந்த வரும் 2025 சில்வர் ஜூப்ளி கம்பெனியுடைய ஆர்சிஎம் உடைய 25வது ஆண்டு விழா. ஸோ கோலாகலமாக வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடக்க போகுது. ஸோ அந்த ப்ரோக்ராம்ல கண்டிப்பா நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு மினிமம் ஒரு டெக்னிக்கல் அந்த லெவல்ல வரணும் அப்படின்ற ஒரு கண்டிப்பா வருவீங்க. அந்த அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதை நம்ம பயன்படுத்தி ஸோ எல்லாருமே அந்த 2025வது சில்வர் ஜூப்ளில நம்ம வந்து மேடை ஏறி நம்மளுடைய எம்பி வாழும் காந்தி அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு பரிசை வாங்க போறோம். ஸோ அது எந்த ஒரு கண்டிப்பா நடக்கும் அது. ஸோ எல்லாருமே வந்து நம்ம நம்பிதான் இந்த நெட்ஒர்க்ல வந்திருக்கோம். ஸோ நெட்ஒர்க் பயணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து புதுசாக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னை பற்றி நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஸோ நான் வந்து ஒரு 25 ஆண்டுகள் வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 2 வருஷமா வந்து பார்ட் டைமாகவும் ஒரு 3 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஆகும். டோட்டலாக 5 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரி, இந்த ஆர்சிஎம் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் திருவள்ளூர் என்னுடைய சொந்த ஊர். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்வேர்ல்ட் குயிக் 2019 ஸ்டார்ட் பண்ணி ஸோ இன்னைக்கு வந்து அது என்ன சொல்ல லாபகரமா முதல்ல வந்து நான் நிறைய இதை சொல்லியிருக்கேன். முதல்ல அப்படி இப்படி இருந்தாலும் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன மாதிரி அந்த கன்சிஸ்டன்ஸாக அதில் இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இதில் போகிறதுனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் நியர்பை ஒரு 10 lakhs வந்து சேல் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஷாப் டெவலப் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக அந்த நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியை நான் வந்து சல்யூட் பண்ணுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய ஆரோக்கியம் கிடைச்சிருக்கு. அதை தாண்டி நல்ல ஒரு வருமானம். ஸோ ரெண்டுமே இருக்கிறதுனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நான் விட்டுட்டு இன்னைக்கு வந்து இந்த நெட்ஒர்க்ல வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ் வந்து நமக்கு நிறைய தலைப்புகள் வந்து கொடுக்குறாங்க. ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்குறாங்க, பிசினஸ் நாலேஜ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வருமானம் வருது, இதுல எத்தனை டைப் ஆஃப் வருமானம் இருக்கு, எந்த பொருள் சாப்பிட்டா நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூம் காலத்துல நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கிறோம், நிறைய விஷயத்துல ஃபாலோ பண்றோம். ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களோட லெவல்ல வந்து நல்லா மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வந்து அந்த ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம வந்து யோசிக்கணும். யாரெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவாகட்டும், நம்ம செய்யக்கூடிய வியாபாரமாகட்டும், நாம ஃபேமிலியில பழகக்கூடிய விஷயம் எதுவாகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து தொடர்ந்து அதை வந்து கரெக்டானபடி நம்ம வந்து பண்ணாதான் அந்த தொழில வந்து நமக்கு வந்து ஒரு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்ன்றது உண்மையா ஒரு அருமையான சப்ஜெக்ட் அது. ஏன்னா லீடர்ஷிப்ன்றது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் இந்த பிசினஸ்ல வந்திருக்காங்க. ஏன்னா இப்ப கூட ஐடி வந்து பாத்தீங்கன்னா 4 கோடி தாண்டி போயிருக்கு. ஸோ 4 கோடியே சம்திங் போயிருக்கு. அப்ப இந்த 4 கோடி பேரும் வந்து இந்த ஆர்சிஎம்ல வந்து மெம்பர் ஆகி பொருள் வாங்குறாங்க, யூஸ் பண்றாங்க. கொஞ்சம் பேர் உள்ள இருக்காங்க, கொஞ்சம் பேர் வெளில போயிடுறாங்க, டெர்மினேட் ஆகுது. இது எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம விரல விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து லீடரா உருவாயிருக்காங்க. நம்ம பாக்குறோம். கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆர்சிஎம் என்ற பிசினஸ்க்குள்ள உள்ள இருந்தாலும் அதுல வந்து நம்ம விரல விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் வந்து பார்த்தா லீடர்ஸா உருவாயிருக்காங்க. அப்போ அவங்க மட்டும் எப்படி அந்த லீடர்ஸா உருவானாங்க, ஏன் மற்றவங்களெல்லாம் வந்து அந்த ஒரு அந்த தலைவர் அந்த ஒரு
கேட்டகரிக்கு ஏன் போக முடியல? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா ஆட்டோமொபைல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டீசல், பெட்ரோல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேனர், நட்டு, போல்ட்டு, இன்ஜின் ஆயில், இந்த மாதிரி தான் எனக்கு வந்து அதுல தான் நாலேஜ் இருக்குமே தவிர, மற்றபடி இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி, மக்கள்ல படிக்கிற நாலேஜ், மக்களை பார்த்தா யார் எப்படின்ற இந்த நாலேஜ் எனக்கு வந்து கிடையாது. பட் இந்த 5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னால ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களை பார்த்தோன்னே அவங்க என்ன எண்ணத்துல வந்திருக்காங்க, அவங்க வந்து எதுக்காக வந்திருக்காங்கன்றத ஓரளவுக்கு என்னால வந்து அந்த புரிதல் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ அதுல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லீடரா டெவலப் ஆனாதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதவியோ ஒரு பிரமாணமோ எதுவுமே கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப். லீடர்ஷிப்ன்றது வேற ரெஸ்பான்சிபிலிட்டி, அவ்வளவுதான். அந்த ஒரு பொறுப்பை வந்து எடுக்கிறவங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு லீடர்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறதுக்கு என்ன அவங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் கேரக்டர், என்ன அவங்களுடைய என்ன ஒரு கேட்டகரி, என்ன கேரக்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து ஒரு லீடர்ஷிப்பாகவும், அவங்களை வந்து ஒரு ஹெல்த்தியாகவும், அவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெல்த்தியாகவும் வந்து இன்னைக்கு நெட்வொர்க் வந்து அவங்களை கொண்டு வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த லீடர்ஷிப் வந்து யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி வந்து இருக்கும். மனதளவுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தலைவர் ஆகணும், ஒரு பெரிய லெவல்ல வந்து சம்பாதிக்கணும், ஒரு எல்லாமே இருக்கும். பட் அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்றோம், அந்த டெவலப்பிங் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து அடுத்த கடத்த கொண்டு போகும். ஸோ அந்த லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்ன்றது நாம ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து மெருகேற்ற, அதாவது என்ன சொன்னா ஃபைன் டியூன் பண்ணணும். ஸோ அந்த ஃபைன் டியூன் எப்படி பண்றது? ஒரு லீடரா எப்படி நம்ம உருவாகிறது? எப்படி நம்ம ஒரு பெரிய லெவல்ல வருமானம் சம்பாதிக்கிறது? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லீடர்ஷிப்புக்கான ஒரு விஷயம். ஸோ அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த தொழில்ல யாரெல்லாம் இன்னைக்கு வரல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப் ஆனதுல இருந்து, ஒரு ஐடி ஜெனரேட் பண்ணதுல இருந்து, ஒரு இன்டெகிரிட்டின்னு சொல்லும். அதாவது என்னன்னா ஒரு நேர்மை. அதாவது நேர்மைன்றது நம்ம தொழில மட்டும் கிடையாது, இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது நேர்மை. நாம பழகக்கூடிய ஆள், நாம இருக்கிற சமூகத்துல, நாம இருக்கிற சுற்று வட்டாரத்துல, நம்மளுடைய குடும்பத்துல, இதெல்லாம் வந்து நாம எந்த அளவுக்கு நம்ம நேர்மையா இருக்கிறோம். அதாவது நேர்மை 100% நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளை அர்ப்பணிக்கணும். அப்போ அந்த நேர்மை நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாறுதல் சேஞ்சஸ் இருக்கு, அந்த நேர்மையை கடைபிடிக்க முடியல, நேர்மையை என்னால வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெவலப்மெண்ட்ன்றது அப்படியே தான் நிற்கும். டெவலப்மெண்ட் வராது. அப்போ இந்த பிசினஸ்ல நம்ம நேர்மையா இருக்கணும், நம்மளுடைய தொழில்ல நம்ம நேர்மையா இருக்கணும், நம்மளுடைய சமூகத்துல நம்ம வந்து நேர்மையா இருக்கணும், நம்மளுடைய குடும்பத்துல நேர்மையா இருக்கணும், நம்ம பழகக்கூடிய இடத்துல நம்மளுடைய அசோசியேட் பையர், நம்மளுடைய லீடர்ஸ் எல்லார்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டெகிரிட்டி வந்து நம்ம கிட்ட இருந்தாதான், அந்த நேர்மைத்தன்மை இருந்தாதான் நாம இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடரா உருவெடுக்க முடியும், ஜெயிக்க முடியும். மேபி நம்ம வந்து நிறைய தப்பு தெரிஞ்சு தெரியாம கூட இந்த பிசினஸ் பண்ணிடலாம். ஒரு சிலர் தெரிஞ்சு பண்றாங்க, ஒரு சிலர் தெரியாம பண்றாங்க. பட் தெரியாம பண்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து நம்ம ஃபைன் டியூன் பண்ணிக்கணும். ஓகே, இந்த தப்பை நான் பண்ணிட்டேன், தெரியாம நான் பண்ணிட்டேன், இனிமேல் நான் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். சோ அப்படின்ற அந்த ஒரு ஒரு அந்த ஆழ் மனதுல நம்ம அதை எதுவுமே கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேர்மைத்தனம் நம்ம கிட்ட வரும். அந்த நேர்மைத்தனம் இருந்தாதான் நம்ம வந்து லீடர்ஷிப்பா உருவாக முடியும். லீடர்ஷிப் உருவானதான் நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். சோ அப்ப அதை நம்ம டெவலப் பண்ணணும், ஃபைன் டியூன் பண்ணணும். இது மஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க லீடரா உருவானவங்களாம் நீங்க எடுத்து பாருங்க. எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இன்டெகிரிட்டி எடுத்து செக் பண்ணி பாருங்க. அவங்க எந்த அளவுக்கு நேர்மையா இருந்ததுனாலதான் இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்திருக்காங்க. அவங்களும் மேபி தப்பு பண்ணிருக்கலாம். பட் அதை மாத்திக்கிட்டு இருப்பாங்க. அதை அவங்க ஃபைன் டியூன் பண்ணிருப்பாங்க. பண்ணதால தான் அவங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா 100% இருக்கவே முடியாது. சாத்தியமும் கிடையாது. மிஸ்டேக்ஸ் ஆர் ஹேப்பன். கண்டிப்பா நடக்கும். அப்போ அந்த இடத்துல நாம நம்மள சேஞ்ச் பண்ணிக்கணும். சொல்றாங்களா, மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு நம்ம எல்லாத்தையுமே பார்க்கிறோம், எல்லாத்தையுமே பேசுறோம். அப்ப நம்ம மாத்திக்கணும். சோ இது ஒண்ணு. 2வது, இந்த பிசினஸ்க்குள்ள நம்ம வந்துட்டோம். எவ்வளவு பேர் நீங்க மனசாட்சி நம்ம தொட்டு பாருங்க. இந்த செல்ஃப் அவேர்னஸ் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? சுய விழிப்புணர்வு.
இந்த தொழிலை பத்தி நம்ம எந்த அளவுக்கு நம்ம கத்துக்கிட்டோம், எந்த அளவுக்கு இந்த பிசினஸ் நம்ம விழிப்புணர்வோட இருக்கிறோம், இதுல எவ்வளவு டார்கெட் கொடுத்துருக்காங்க, அது நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா, அச்சீவ் பண்ண முடியும், ஏன் அச்சீவ் பண்ண முடியாது, அதுக்கு காரணம் யாரு, அது காரணம் நான் தான், வேற யாருமே கிடையாது. இப்ப ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியலன்னா அது காரணம் நான் தான். ஆனா இன்னைக்கு வந்து என்னன்னா, பல காரணங்கள் நம்ம வந்து நம்ம வெளியே சொல்லிட்டு இருக்கோம். அது சரியில்லை, இது சரியில்லை, எனக்கு ப்ராடக்ட் ஒழுங்கா கிடைக்கல, எனக்கு இந்த பிசினஸ் பிளான் வந்து சரி செட் ஆகல, பழைய பிசினஸ் பிளான் தான் நல்லா இருந்திருக்கும், எனக்கு அவரை பிடிக்கல, இவரை பிடிக்கல, எனக்கு அந்த லீடர் சரியில்லை, எனக்கு எனக்கு அந்த அசோசியேட் பையர் சரியில்லை, ஐடி போட்டு அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு, என் கூட வரமாட்டேங்கிறாரு. இதெல்லாம் நம்ம காரணம் சொல்லிட்டு என்ன பண்ண, நம்மளை நாமே ஏமாத்திக்கிட்டு நாட்களை வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி தான் நமக்கு எப்படி அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வரும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், எதுக்காக இருந்தாலும் நான் தான் காரணம். அப்ப நமக்கு அந்த சுய விழிப்புணர்வு இருக்கணும். அப்ப இந்த சுய விழிப்புணர்வு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, தெரியல நம்ம வந்து வளர்த்துக்கணும். என்ன இன்னைக்கு கொடுத்துருக்க, என்ன டார்கெட் இருக்கு, அடுத்த ப்ரோக்ராம் என்ன, அடுத்தது என்ன நடக்க போகுது, நியூட்ரி சார்ஜ் உமன் பண்ணா எத்தனை, எவ்வளவு பண்ணணும், எவ்வளவு பண்ணா நம்ம வந்து அந்த மும்பை செலிப்ரேஷன் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு தெரியும், எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சு நம்ம எவ்வளவு பேருக்கு சொல்லி இருக்கிறோம், எவ்வளவு பேர் நம்ம பண்ண வச்சிருக்கோம், முதல்ல நாம பண்ணமா. ஸோ இதுதான் விழிப்புணர்வுன்றது. இதுதான் நம்ம எதுவுமே நம்ம பண்ணாம, எதுவுமே செய்யாம, எதுவுமே இது பண்ணாம நம்ம வந்து நமக்கு வந்து அச்சீவ்மெண்ட் வரணும், நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும், நமக்கு வந்து பணம் வரணும்னா எப்படி வரும், வரவே வராது. அப்ப அந்த செல்ஃப் அவேர்னஸ், அந்த சுய சுய விழிப்புணர்வை வந்து நாம ஃபைன் டியூன் பண்ணணும். அதான் நான் என்ன சொன்னேன், எது ஒண்ணுமே நம்மளால யாருமே 100% கிடையாது. பட் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னும் மெருகேற்றணும், தெரியாத விஷயத்த கத்துக்கணும். நெட்வொர்க் சம்பந்தமா, ஏன் நம்ம வந்து இண்டஸ்ட்ரி, நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி, அதை விட்டுட்டு நம்ம போய் சுய ஒழிப்பு கொண்டு நான் போய் டெய்லி வந்து மோடிஜி என்ன பண்ணாரு, ட்ரம்ப் வந்திருக்காரு, அவர் என்ன பண்ண போறாரு, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் என்ன டவுன்ல இருக்கா, அப்ல இருக்கா, இதெல்லாம் நமக்கு என்ன பண்ண போகுது, அதெல்லாம் கத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஒண்ணு நமக்கு என்ன பணம் வரப்போதா, கிடையாது. அந்த சுய விழிப்புணர்வு நாம எடுத்துக்கிட்ட இண்டஸ்ட்ரி, நாம எடுத்துக்கிட்ட தொழில், அதுல என்ன எந்த அளவுக்கு நம்ம விழிப்புணர்வோட இருக்கிறோம், ஒவ்வொரு செகண்டும் அது சம்பந்தமா நம்ம பண்றப்ப வேலை, அது மூலியமா இன்கம் வருதா, அது மூலியமா நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுதா. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன்னா எனக்கு நாலேஜ் இம்ப்ரூவ், நாலேஜ் வளருது, நாலேஜ் வந்தா நான் இன்னும் 4 பேருக்கு போய் பேச முடியும். ஸோ எனக்கு வருமானம் வரப்போகுது, அதான் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செயல்களும் நாம் பண்ணக்கூடிய விஷயத்துல அதுல வந்து ஏதாவது ஒரு நம்ம நெட்வொர்க் சம்பந்தமா விஷயங்கள் இருக்கான்ற அந்த விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருக்கணும். சும்மா ஏதோ நம்ம ஓபன் பண்றோம், ஒரு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணோம், ஒரு ஃபேஸ்புக், ஒரு இன்ஸ்டாகிராம், ஏதோ ஒரு ஓபன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பார்க்க வேண்டிய அப்படியே அதில் மூழ்கி ஐயோ 2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்றது, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டியது. திரும்ப அடுத்த நாள் அதே தான், அதுக்கு அடுத்த நாள் அதே தான். இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி நமக்கு டெவலப்மெண்ட் வரும், நமக்கு எப்படி அந்த ஒரு லீடர்ஷிப் நம்ம எப்படி டெவலப் பண்ண முடியும், நமக்கு வந்து அந்த தகுதி எப்படி வரும். நண்பர்களே, சுய விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நாம எடுத்துக்கிட்ட இண்டஸ்ட்ரியில நம்ம எந்த அளவுக்கு சுய விழிப்புணர்வோடு இருக்கிறோம், செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு எடுத்து பாருங்க, இன்னைக்கு லீடர்ஸா உருவானவங்க எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட இருக்காங்க. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும், நெட்வொர்க் சம்பந்தமா. நீ மற்ற விஷயத்த கேட்டு பாருங்க, அதை பத்தி அவங்க அதை பத்தி கூட பேச மாட்டாங்க. அது இருக்கட்டும், அப்ப உடனே என்ன பண்ணும், அந்த மாதிரி லீடர்ஸ்லாம் அடுத்த நேரம் உள்ள பிசினஸ்குள்ள வந்துருவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு லீடர்ஷிப். சாரி. ஸோ அதை நம்ம வந்து டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்பத்தி. ஸோ அதாவது என்னன்னா, இந்த தொழிலுக்குள்ள நாம வந்துட்டோம், அதான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பச்சாதாபம், அதை நம்ம கண்டிப்பா இந்த தொழில நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம நம்ம வந்து அசோசியேட் பை நம்ம கீழே வந்தவங்களுக்கு அவங்க நம்மளுடைய குழந்தைகள், அவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, எல்கேஜி, அவங்க பிறந்த குழந்தை மாதிரி நம்ம கிட்ட வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தோம். அதை விட்டு அவங்க ஏதோ ஒரு கேள்வி கட்டினா உடனே வந்து கோவப்படுறது, எத்தனை வாட்டி தான் உனக்கு சொல்றது, இது தெரியாது அவனுக்கு, இவ்வளவு நாள் ஒரு வருஷமா இருக்கு ஃபீல்ட்ல இருக்கிறியே அப்படின்னு வேண்டியது. தெரியலன்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். அவங்க கிட்ட போய் அவங்கள பார்த்து அவங்கள அரவணைச்சு அந்த எம்பத்தியோட நம்ம போனோம்னா அப்பதான் நமக்கு அந்த லீடர்ஷிப், அந்த அந்த லீடர்ஷிப் உடைய குவாலிட்டி நமக்கு வர ஆரம்பிக்கும்.
ஸோ ஒரு லீடர்ஷிப் ஒரு லெவல் லீடர்ஷிப்புக்கு இதுக்கு வர்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பல விஷயங்களை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை உள்ள கொண்டு வரணும். அடுத்து தகவல் தொடர்பு. நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம டீமோட கம்யூனிகேஷன் வச்சிருக்கோம். எவ்வளவு விஷயத்த நாம நாம கத்துக்கிட்ட விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு நம்ம டீமு கூட நம்ம எதுவுமே சொல்லியிருக்கிறோம். நம்ம கீழே நம்ம டீமுக்கு ஒரு 50 பேர் இருக்காங்க, இல்ல ஒரு 10 பேர் கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேருக்கும் நாம இந்த நெட்வொர்க் சம்பந்தமா நாம என்ன கத்துக்கணுமோ, நாம என்ன செய்யறோமோ அந்த விஷயத்த நம்ம சொல்லியிருக்கிறோமா? அதை நம்ம கம்யூனிகேட் பண்ணியிருக்கோமா? அவங்களை நம்ம கம்யூனிகேட் பண்ணி நம்ம செய்ய வச்சிருக்கோமா? இதெல்லாம் பண்ணாதான் சார் பிசினஸ் டெவலப் ஆகும். இன்னைக்கு இன்னைக்கு லீடர்ஸா டெவலப் ஆனவங்க யோசிச்சு பாருங்க. அவங்க பேர் இன்னைக்கு லட்சம் பேர் கோடி பேர்லாம் இருக்காங்கன்னா எப்படி அவங்க அதை மெயின்டைன் பண்ணி அந்த தகவல் தொடர்பு கரெக்டா வந்திருக்காங்க, அந்த ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சத்திலே கோடியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த லீடரா உருவானவங்க இன்னைக்கு வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யாருமே அவங்களாம் வந்து பணத்துக்காக அங்க இல்ல. பணம் அவங்க பாட்டு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு இன்னைக்கும் டைமண்ட் ஜி இவ்வளவு இதுவானாலும் இன்னைக்கு சென்னை வராரு. வந்து அவ்வளவு பொறுமையா நமக்கு வந்து அவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. என்ன காரணம்? அந்த பக்குவம், அந்த லீடர்ஷிப் உடைய அந்த தகுதி. ஸோ இதெல்லாம் நான் வந்தாதான் பண்ணோம் இல்லாம நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். இதெல்லாம் செஞ்சாதான் நமக்கு அந்த கேரக்டர் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது லிசனிங் சொல்லுவாங்க. அது ஆக்டிவ் லிசனிங். நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கிறது. எவ்வளவு பேர் நீங்க நம்ம ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்றோம். ஒரு 3/4 மணி நேரம் இல்ல ஒரு 1 ஹவர் ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஜூம் ப்ரோக்ராமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமினாரோ இல்ல ஏதோ ஒன்று போய் அட்டன் பண்றோம். இது அடுத்து யூஎல்பி வரப்போகுது. இதெல்லாம் நம்ம போய் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து கூர்ந்து நம்ம கவனிக்கிறோம். சார் இது நம்ம லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம், ஒவ்வொரு ப்ரோக்ராமும். அப்ப நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம கவனிக்கணும். நீங்க பாருங்க, முதல் வருஷம் உட்காந்து லீடர்ஸ்லாம் நீங்க நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில நம்ம வளர்ந்து வந்த லீடர்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் நோட் பண்ணிருக்கேன். நம்ம டைமண்ட் வந்தாருன்னா ஒரு டெய்லி வந்தவொடனே ஃபர்ஸ்ட் ஒரு போனை சைலண்ட்ல போட்டு எடுத்து பேக்ல போட்டுருவாரு. அந்த 2 மணி நேரம் ப்ரோக்ராம் பண்ணா அந்த 2 மணி நேரம் போன் கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு டைரி எடுத்து யாரு ஒரு சின்ன ஒரு பிகினர் லெவல்ல என்ன பேசினாலும் ஒரு ஒரு அவருக்கு என்ன அதுல கத்துக்கிட்டாரோ அந்த ஹிண்ட் எடுக்கிறாரு. நாம எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராம் நம்ம எந்த அளவுக்கு ஹிண்ட் எடுத்து வச்சிருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம டைரியில எழுதி வச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு வார மீட்டிங் நடந்தாலும் எவ்வளவு பேர் நீங்க பாருங்க, ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோம்னா அப்படியே உடனே போன் எடுத்து வெளில போறது, போன் எடுத்து அப்படி போய் அங்க பேசுறது. சார் நம்ம இங்க சம்பாதிக்க வந்திருக்கிறோம், முக்கியமான ஒரு வேலைக்கு வந்திருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். அதெல்லாம் வந்து நம்மளால அங்க கவனிச்சு கேட்க முடியும். நடுவில் டிஸ்ட்ராக்ஷன் வந்து போன் அட்டன் பண்றது, அங்க போறது இங்க வர்றது, இது மாதிரி தான் நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் நடந்ததுன்னா நம்மளால எதுவுமே கவனிக்க முடியாது. இதெல்லாம் நம்ம வந்து லீடர்ஸை பார்த்து கத்துக்கினா தான் நம்ம அந்த லீடர்ஷிப் இடத்துக்கு போக முடியும். ஸோ இந்த ஆக்டிவ் லிசனிங், லிசன் பண்றோம் எல்லாருமே. ஒரு ப்ரோக்ராம் போனா எல்லா யாரும் லிசன் பண்ணாமலாம் கிடையாது. பட் ஆக்டிவ் லிசனிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும். அந்த கூர்ந்து கவனிச்சு பாருங்க. நோட்ஸ் எடுத்து பாருங்க ஒவ்வொன்றுத்தையும். அதை வந்து வீட்டுல உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும் என்னன்றது, என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். இல்லைன்னா இந்த காதுல வாங்குவோம், அப்படியே ஒரு இது அடிச்சுட்டு அப்படியே ஒரு பேச்சு பேசிட்டு அப்படியே நம்ம அந்த பாட்டு இந்த பக்கம் வந்துடும். அடுத்த நாள் என்ன பேசினாலும் தெரியாது. ஏதோ ஒரு பாயிண்ட் தான் நம்ம மைண்ட்ல உட்காந்துருக்கும். மற்றெல்லாம் இனிமே உட்காந்து முக்கியமான பாயிண்ட் நம்ம மைண்ட்ல உட்காந்துருக்காது. அப்புறம் எப்படி நம்ம அந்த லீடர்ஷிப் லெவலுக்கு போக முடியும், அந்த அந்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போக முடியும்? ஸோ இனி இது ஓகே, எல்லாமே வந்து நம்ம வந்து இதெல்லாம் நம்ம தப்பு நானும் எல்லாம் பண்ணதுதான். பட் இனிமேல் நம்ம எப்படி அதெல்லாம் நம்ம ஃபைன் டியூன் பண்ண போறோம். இப்போ ஒரு ப்ரோக்ராம் வருது, இந்த ஜூம் ப்ரோக்ராம் இருக்கு. எவ்வளவு பேர் வந்து அதை ஒரு நீட்டா ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சேர்ல உட்காந்து ஒரு இது பண்ணி எவ்வளவு பேர் கேட்கறீங்க எனக்கு தெரியல. எவ்வளவு பேர் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னு தெரியல. பட் அது எடுத்தாதான் நடக்கும். மேபி நீங்க கேட்டதே கூட இருக்கலாம். இது நீங்க பல வாட்டி பல லீடர் சொல்லியிருக்கலாம். பட் இன்னைக்கு நீங்க அது மறுபடியும் ஒரு வாட்டி எழுதுங்க. கற்றலையும் கேட்டலையும் நன்று, கற்றவரை அதை விட எழுதுறது இன்னும் நன்று. நம்ம ஒரு வாட்டி படிக்கிறோம், படிக்கிறத விட நல்லா கேளுங்க. நான் கேட்கறத விட அந்த கேட்கறப்ப அதை நோட்ஸ் எடுத்து பாருங்க. அது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஜெர்னியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்மளுடைய மைண்ட் growth மைண்ட் செட்ல இருக்கணும்.
நம்ம அதாவது என்ன வளர்ச்சி மனப்பான்மை நம்ம இருக்கணும். மேபி இந்த பிசினஸ் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கலாம். ஒரு மாசம் பிசினஸ் நல்லா போகும், ஒரு மாசம் பிசினஸ் டவுன் ஆகும், ஒரு மாசம் ஸ்ட்ரெயிட் லைன்ல போகும், திடீர்னு ஒரு மாசம் நமக்கு உடம்பு முடியாம கூட போகலாம். என்ன வேணாலும் இந்த பிசினஸ் நடக்கும். பட் ஆனா நம்மளுடைய மைண்டை வந்து வளர்ச்சி பாதையில போறதுக்கான வழியை பார்க்கணும். இது எல்லாமே இதுவும் கடந்து போகும் அப்படின்ற அந்த அந்த மைண்டுக்கு நம்ம வரணும். ஓகே, இந்த மாசம் அடுத்த மாசம் வந்துடும், அதுக்கு அடுத்த மாசம் வரும், அதுக்கு அடுத்த மாசம் வரும், அதுக்கான வேலையை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் சொல்லுவாங்க பாசிட்டிவ் திங்கிங். யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் திங்கிங்கோ அவங்களாம் கண்டிப்பா அந்த growth மைண்ட் செட் இருக்கும். நீங்க நல்லா எடுத்து பாருங்க. யாருக்கெல்லாம் வந்து இப்போ அந்த பாசிட்டிவ் மைண்ட் இருக்கோ அவங்களாம் நீங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம நெகட்டிவ் மைண்ட் வந்து பேச வேணாம். பட் நெகட்டிவ்ஸ்லாம் வரும். பட் அதெல்லாம் இது வாழ்க்கைன்னா அப்படிதான். சொல்றாங்கல்ல மேடு பள்ளம் இருக்கும், நல்லது கெட்டது வரும், எல்லாமே இருக்கும். அது மாதிரி தான் இந்த பிசினஸ்லயும் அப்படிதான். எல்லாமே நல்லது கெட்டது தான் வரும். பட் நாம வளர்றதுக்காக வந்திருக்கோம். அப்போ நம்மளுடைய மைண்டை வந்து நம்ம வளர்ச்சி பாதைக்கான ஒரு மைண்ட்ல நம்ம வச்சிருக்கணும். அதான் சொல்லுவாங்க என்னன்னா growth மைண்ட் செட். பாருங்க எவ்வளவு லீடர்ஸ்லாம் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா நம்ம லீடர்ஸ் பார்த்து கத்துக்கணும். நான் நிறைய விஷயத்தை இப்ப கத்துட்டு இருக்கேன். கடைசி கடைசி நம்மள போற, அதாவது லைஃப்ல வந்து நாம போய் அது 100 வயசோ 120 வயசோ நமக்கு தெரியாது. கடைசி காலம் வரை நம்ம வந்து ஏதாவது லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்பதான் சார் நம்ம உடம்பு ஹெல்த்தியா இருக்கும். நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, அவ்வளவுதான். தெரிஞ்ச விஷயமா இருந்தா கூட இன்னைக்கு இவர் மூலியமா இன்னைக்கு நான் என்னோட குருநாதர் சுகுமார் சார் மூலியமா நிறைய விஷயத்தை நான் கத்துட்டு இருக்கேன். நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறாரு. இது கண்ணா ராஜா, இது இப்படி பண்ணணும், அது அப்படி பண்ணா அது அப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணா இது நல்லா இருக்கும். அப்ப நம்ம நம்ம லீடர் கிட்ட மட்டும் தான் கத்துக்கணும் கிடையாது சார். நமக்கு யாருகிட்ட இருந்து நம்ம ஒரு சின்ன விஷயம் கத்துக்க முடியுமோ அன்னைக்கு நம்ம அதை கத்துக்கணும். அதுதான் வந்து சொன்னா லேர்னிங் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் மைண்ட் இதெல்லாம் அதுல வந்துடும். இன்னைக்கு லீடரா உருவானவங்கலாம் எடுத்து பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு அந்த நம்ம வாட்ச் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணா சார் நம்ம அந்த அந்த கேட்டகரி போக முடியும். அந்த கேட்டகரி நம்ம டெவலப் ஆக முடியும். ஸோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு லீடர்ஷிப்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை ரொம்ப அவசியம் சார். பேஷன்ஸ் பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பிசினஸ்ல. பொறுமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து சொல்றாங்கல்ல, அந்த காலத்திலேயே சொல்லிட்டாங்க, பொறுமை கடலினும் பெரியது. அப்ப நம்ம எந்த அளவுக்கு இந்த பிசினஸ்ல பொறுமையா இருக்கிறோம். பொறுமையா இருக்கணும், அதுக்காக வேலை செய்யாம இருக்கக்கூடாது. ரிசல்ட்டுக்காக நம்ம பொறுமையா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எடுத்துக்கிட்ட ரிசல்ட் மேபி அது அடுத்த வருஷம் வரலாம், இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் வரலாம், இல்ல மேபி நம்ம டைமண்ட் ஆகிறது இன்னொரு 5 வருஷம் கூட தள்ளி போகலாம். பட் அதுவரை நம்ம பொறுமையா தான் இருக்கணும் ரிசல்ட்டுக்கு. ஆனா வேலை வேகமா செய்யணும். ஒர்க் ஸ்பீடு, பட் ரிசல்ட்டுக்கு நம்ம பொறுமை. அந்த பேஷன்ஸ்ன்றது நம்ம அந்த ரிசல்ட்டுக்காக பொறுமையா தான் வெயிட் பண்ணி ஆகணும். பட் நம்முடைய வேலைகளை வேகப்படுத்தணும். இன்னைக்கு லீடர்ஷிப்லாம் தான் லீடர் அவர்களும் வேலை வந்து அதிகமா பண்றாங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் அவங்களுடைய தூக்கம். பட் ஒர்க் நிறைய பண்றாங்க. ஏன்னா ரிசல்ட் அடுத்தது அடுத்தது அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன, நமக்கு எவ்வளவு பேர் உருவாக்க முடியும். நம்ம வந்து ஒரு ராயல் இல்லைன்னா நமக்கு ஒரு ஸ்டார் உருவாக்கணும். நம்ம இப்போ ஒரு ரன்னர்ல இருக்குன்னா நமக்கு 2 ஈகிள் உருவாக்கணும். நம்ம இப்போ ஓப்பனர்ல நமக்கு 2 பிகினர் உருவாக்கணும். எவ்வளவு பேர் நம்ம பண்றோம். நான் எமரால்ட் ஆயினும் நான் ரூபி ஆயினும் நம்ம சுத்தி நின்று ஆக முடியாது. நமக்கு கீழே நம்ம எத்தனை பேர் ஆக்க போறோம், எத்தனை நம்ம ஸ்டாரை உருவாக்க போறோம், எத்தனை ராயல்ட்டி உருவாக்க போறோம், எத்தனை டெக்னிக்கலை உருவாக்க போறோம், எத்தனை பிகினரை உருவாக்க போறோம், யார் யார் எந்தெந்த பொசிஷன் இருக்குன்னு நமக்கு எனக்கு தெரியல. பட் ஆனா நீங்க பிளான் பண்ணுங்க, இந்த மாசம் எனக்கு நான் 2 ஸ்டார்டர் உருவாக்குறேன். எனக்கு இந்த மாசம் ஸோ அந்த மாதிரி என்னன்னா நம்ம அதுல ஃபோக்கஸ் பண்ணணும். அப்பதான் சார் இந்த லீடர்ஷிப் நம்ம போக முடியும். எவ்வளவு பேருக்கு நம்பிக்கை இருக்கு இந்த பிசினஸ்ல, ஆப்டிமிஸ்டிக் சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்பிக்கை இல்லாம இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க நெட்ஒர்க்ல. ஆகாது சார். நம்ம ஒரு களத்துல ஏறினா அதை 100% நம்ம நம்பி தான் ஆகணும். அதுக்கு மேலே இந்த பிசினஸ்ல வரக்கூடாது. ஒன்ஸ் வந்துட்டீங்கன்னா நீங்க நம்பிக்கை இல்லாம வரல. பட் அந்த நம்பிக்கை நம்ம அதிகப்படுத்தணும். செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்றோம்ல, ஆப்டிமிஸ்டிக். அந்த நம்பிக்கை வந்து ஒரு நாள் நம்ம தளர விடக்கூடாது. வரும் இந்த பிசினஸ் நிறைய வரும். ப்ராடக்ட் திடீர்னு ஆர்டர் போடுவோம், திடீர்னு ஒரு கடைக்கு போய் எக்ஸ்பிரி ஆன ப்ராடக்ட் கையில வரும், திடீர்னு ஒரு ஆயில் வாங்கிட்டு வரும், வீட்டுல வந்து ஆயில் மொத்தம் லீக் ஆகி உள்ள கொட்டோம் பாக்ஸ்ல. உடனே வந்து நம்ம வந்து உடனே அது அங்க சண்டைக்கோ அதுக்கு போகக்கூடாது. ஓகே, இதெல்லாம் ஒரு பிசினஸ்னா இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்கும். இதெல்லாம் சகஜம். இது நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே நடக்கும்.
பட் நம்ம நம்பிக்கையோட செயல்படணும். சார் ஃபோன் பண்ணி மாதிரி ஆயிடுச்சு சார், என்ன சார் பண்றது? உடனே அவர் தான் சொல்லுவார், இதை கொடுக்குறப்ப நல்லா ஒரு வேளை போறப்ப டேமேஜ் ஆயிருக்கும், நீங்க வாங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம வேற ஏதாவது பண்ண முடியுமா பார்க்கலாம் அப்படின்னு. அது அது வந்து நமக்கு அந்த மைண்ட் ஒரு பாசிட்டிவா இருக்கும். அந்த இடத்துல நம்ம சண்டை போட ஆரம்பிச்சு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு நமக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அவ்வளவுதான், ஒட்ட வைக்க முடியாது. பட் அந்த நம்பிக்கை நம்ம எல்லா இடத்துலயும் வரணும். ப்ராடக்ட்ல வரணும், நம்மளுடைய லீடர்ஸ் கிட்ட வரணும், நம்ம அசோசியேட் பையர் கிட்ட இருக்கணும், முதல்ல நம்ம கிட்ட இருக்கணும். அப்பதான் நம்ம மற்றவங்க கிட்ட எல்லாம் வரும். அப்பதான் அந்த லீடர்ஷிப்பை நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில கான்ஃபிடென்ட் இருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு உள்ள லீடர்ஸ் தான் பாருங்க, டிசிஷன் மேக்கிங், அந்த முடிவு எடுக்கிறது. எவ்வளவு பேர் நீங்க முடிவு எடுத்திருக்கீங்க, இந்த மாசம் என்ன பின் அச்சீவ் பண்ண போறீங்க, உங்க மனசாட்சி தொட்டு தொட்டு பாருங்க. இன்னைக்கு நான் இந்த இதை அச்சீவ் பண்ண போறேன், இன்னைக்கு நான் பிகினர் ஆக போறேன் இந்த மாசம், இல்ல இந்த மாசம் நான் ஸ்டார் அடிக்க போறேன், இல்ல இந்த மாசம் நான் ராயல்டி போக போறேன், இல்ல இந்த மாசம் நான் டெக்னிக்கலி அடிச்சே ஆக போறேன் அப்படின்னு எவ்வளவு பேர் முடிவு எடுத்திருக்கீங்க? டிசிஷன் மேக்கிங். அந்த தைரியம் யாருக்கு இருக்கு? அதை பண்ணணும் சார். மேபி இந்த மாசம் ஸ்டார் கோல்டா, நான் மார்ச்ல வந்து ஸ்டார் பிளாட்டின் அடிக்க போறேன்னு பிளான் பண்ணுங்க. இல்ல இந்த மாசம் நீங்க ஸ்டார் பிளாட் இல்லைங்க, நான் மார்ச் எண்டுக்குள்ள நான் டெக்னிக்கல் அடிக்க போறேன், தைரியமா சொல்லுங்க. மார்ச் 25 தேதிக்குள்ள நான் டெக்னிக்கல் அடிக்கிறேன்னு முடிவு பண்ணுங்க. யார் எந்த லெவல், அடுத்த லெவல், அந்த டிசிஷன் மேக்கிங் வேணும், முடிவு எடுக்கணும். தைரியமா நம்ம டைரியில எழுதி அதுக்கான வேலை பண்ணணும். இவ்வளவு வேலை இருக்கு சார். லீடர்ஷிப்ன்றது ஒரு லீடர்ஷிப் நீ உருவானவங்க சாதாரணமா எல்லாம் லீடர்ஷிப்பா ஒரு லீடரா உருவாகல. நீ காமராஜ் சார் வந்து 15 வருஷமா பயணம் பண்ணிட்டு இருக்காருன்னா எவ்வளவு இடர்பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு ஃபேஸ் பண்ணி தாண்டி வந்திருக்காரு. ஆனா நம்ம ஈஸியா சொல்லிடலாம் அவர் காமராஜ் எமரால்ட் ஆயிட்டார் அப்படின்னு. பட் அது பின்னணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும். நிறைய ஒரு வாழ்க்கை நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், எல்லாமே நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லீடருக்கும் அப்படிதான். அப்ப நாமளும் அந்த லெவலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கீழே அந்த முடிவு எடுக்கிற திறனை வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல நாம அந்த கேட்டகரிக்கு போனோம், அடுத்து நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை விட வந்து நம்ம டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிப்படையா இருக்கிறது. சொல்லுவாங்களா, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுறது, அந்த மாதிரி இல்லாம நாம வந்து ஒரு ஒரு லீடர்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், அந்த வெளிப்படைத்தன்மை. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஒண்ணு ஒண்ணு கூடி, அதுக்குதான் சார் நமக்கு கம்பெனில வந்து ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இன்னைக்கு உருவான லீடர்ஸ் எல்லாமே அந்த சிஸ்டத்தை 100% ஃபாலோ பண்றாங்க. நாம எந்த அளவுக்கு சிஸ்டத்தை ஃபாலோ பண்றோம்? எவ்வளவு பேர் நீ 6 பேசிக்ஸ் படிச்சிருக்கீங்க, எவ்வளவு பேர் அந்த 6 பேசிக்ஸ் வந்து ஃபாலோ பண்றீங்க, எவ்வளவு பேர் அந்த டெய்லி படிக்கிறீங்க? யூஸ் த ப்ராடக்ட்ஸ், ப்ரோமோட் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஓபன் டிஸ்பிளே வால், மேக் a list of dreams and prospectus, follow up to show the plan and products. மறுபடியும் அவங்களை நம்ம ஐடி போட்டு அவங்களை இந்த 6 பேசிக்ல கொண்டு வரணும். இதெல்லாம் இதுதான் 6 பேசிக்ன்றது இதுதான். இதை நம்ம ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் சிஸ்டம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு லீடர்ஸா உருவாயிட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் இன்னைக்கு அந்த இது இருக்கு, என்ன சொல்றது, இலக்கு, கோல், அதை பிக்ஸ் பண்ணுங்க. நீங்க முதல்ல பிக்ஸ் பண்ண உங்களோட டீம் வந்து அந்த கோலை பிக்ஸ் பண்ண வைங்க. இன்னைக்கு லீடர்லாம் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாமளும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகணும். கவுன்சிலிங், எவ்வளவு பேர் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறீங்க? எங்க சார் எனக்கே ஒரு ஆள் கவுன்சிலிங் கொடுங்கன்னு சொல்றீங்களா? அப்படி கிடையாது. நம்ம எல்லாமே நீங்க ஒரு இவ்வளவு பேர் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாம் கண்டிப்பா ஒரு லீடரா உருவாயிருக்கும். அப்ப நாம நமக்கு டவுன்லைன்ல போய் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய நீட் என்ன, அவங்களுடைய என்ன சொல்ல, அவங்களுடைய கனவு என்ன, எவ்வளவு பேருக்கு தெரியும்? உங்க டீம்ல வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, இல்ல 20 பேர் இருக்காங்கன்னா அவங்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய கனவு என்னன்னு எவ்வளவு பேருக்கு தெரியும்? எவ்வளவு பேர் அவங்க போய் பேசுறீங்க நேரடியாக அவங்க வீட்லயோ, இல்ல ஒரு காமன் பிளேஸ்லயோ அவங்களை கூப்பிட்டு எங்க பேசிருக்கீங்க? இல்ல ஒரு ஒண்டர் வேர்ல்ட் வீக்லயோ, இல்ல ஒரு பியூசியோ எவ்வளவு பேர் கூப்பிட்டு பேசிருக்கீங்க? எவ்வளவு பேர் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்க பாசிட்டிவா? இன்னைக்கு லேடர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாமளாதான் பண்ண ஆரம்பி. நமக்கு தெரிஞ்சு சார், நமக்கு நம்ம 10 பேர், ஒரு 2 பேருக்கு கவுன்சிலிங் கொடுங்க. போக முதல்ல கத்து. ஒன்றும் இல்லை, கவுன்சிலிங் ஒன்றும் கிடையாது. என்ன இதுதான் சொன்னேன், அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய கனவு என்ன, அவங்களுக்கு இப்போ என்ன ஸ்டேட்டஸ், அவங்களுக்கு என்ன நம்ம பண்ணி கொடுக்க முடியும், என்ன வருமானம் பண்ணி கொடுக்க முடியும் நம்மளால, அவங்களை என்ன பின்ல அவங்களுக்கு கொண்டு வர முடியும். சார் நான் இருக்கேன் சார், நீங்க பண்ணுங்க சார், உங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவை சார், நான் வந்து உங்களுக்கு பண்ணி தரேன், அடுத்த மாசம் நீங்க இந்த லெவலில் வரீங்க அப்படின்னு அவங்க கவுன்சிலிங் கொடுத்து பாருங்க, ஒரு தைரியத்தை கொடுங்க.
இன்னைக்கு லீடர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் அது அந்த லெவலுக்கு போனாதான் நம்ம அந்த லீடர்ஷிப்பை டெவலப் பண்ண முடியும். அதாவது நம்ம பொருளை மட்டும் சார், பொருள் வந்து நம்ம சேல் பண்ணா நமக்கு ஆக்டிவ் இன்கம் தான் வரும். ஓகேங்களா? நான் கூட இப்போ 50,000 பிவி பண்றேன், எனக்கு ஆக்டிவ் இன்கம் வருது, பிளஸ் பேசிவ் இன்கம் ரெண்டுமே வருது. பட் ஆக்டிவ் இன்கம் எப்போ வேணாலும் நம்ம நின்றுடும், சொல்ல முடியாது. பட் பேசிவ் இன்கம் நீ ஒன்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய காலத்துக்கும் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அதான் அதிலே கொடுத்துருக்கான் பேசிவ். நம்ம அடுத்த தலைமுறை கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த வருமானம் வரப்போகுது. இதுல ஆக்டிவ் இன்கம்ல கொஞ்சமா ஃபோக்கஸ் பண்ணி பேசிவ் இன்கம்ல நீங்க நிறைய ஜென்ரேட் பண்ணுங்க. அதுதான் கம்பெனி 5000 பிவி பண்ணு போதும். டைமண்ட் கிளப் 5000 பிவி எனஃப். 1 10 தேதி 5000 பிவி பண்ணு. நம்மளுடைய எம்பியா தான் சொல்றாரு, அவருக்கு வந்து 50,000 பிவி பண்றவங்க 1,00,000 பிவி பண்றவங்க அவர் யாரும் பார்க்கறது ஒன்லி அந்த 5000 பிவி யாரெல்லாம் பண்ணாலும் அவங்களாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷன் அவங்க கொடுக்குறாங்க. அப்ப என்ன, நம்ம 5000 பிவி முதல்ல பண்றது தயாராகும். தயவு செய்து மக்களை யாரெல்லாம் 5000 பிவி பண்ணலையோ தயவு செய்து இந்த மாசத்துல இருந்து, இன்னைக்கு டேட் வந்து 6/5, ஸோ 10ஆம் தேதிக்குள்ள அந்த 5000 பிவி இந்த யாரும் இதெல்லாம் பண்ணி இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க் அந்த டைமண்ட்ல. அதுல நிறைய விஷயம் அடங்கி இருக்கு. அதை பத்தி டைமண்ட்ல பத்தி பேசலாம் நம்ம 2 மணி நேரம் கூட பேசலாம். டைமண்ட்ல கம்பெனி அதான் சொல்லுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு திறமை இருக்கு, உங்களுக்கு விருப்பம் இருக்கு, உங்களுக்கு வருமானம் வேணா நீங்க 1,00,000 பிவி பண்ணுங்க, 50,000 பிவி பண்ணுங்க, எவ்வளவு வேணா பண்ணுங்க, அதை பத்தி பட் 5000 பிவி மினிமம் பண்ணணும். சொல்றாங்க ஒரு இன்டர்வியூ போனோம், ஒரு இது ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது வச்சிருப்பான், நீ இந்த இது பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு இது வரப்போகுது. நீங்க 5000 பிவி பண்ணாதான், நீங்க டைமண்ட்ல பண்ணாதான் இது ஐடியா போட முடியுன்றது எல்லாம் மேபி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஃபியூச்சர்ல. அப்ப நம்ம அதுக்கு தயாராயிடணும் இப்பயே. ஸோ அந்த லீடர்ஸ்ன்றது நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து டெவலப் பண்ணணும் சார். நம்ம பிசினஸ் வந்து பேஷனா பண்ணக்கூடாது சார், ப்ரொஃபஷனலா மாத்தணும். இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிசினஸ் வந்து பேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. பேஷன் என்ன, ஒரு உணர்ச்சி பூர்வமா பண்றது. அது வந்து நம்மளால லைஃப் லாங் பண்ண முடியாது. ஒரு உணர்ச்சி பூர்வம் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி ஒரு பெரிய மோட்டிவேஷன் எடுத்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு உடனே போய் நான் பண்ணிடுறேன் பாரு பண்ணிட்டு ஒரு டக்கு டக்குன்னு ஒரு பொருளை வாங்கி ஆள் தான் 2 மாசம் ஒரு ஆள் காணாம போயிடும். தட் இஸ் நாட் எ பிசினஸ். பேஷனா நம்ம வந்து என்னைக்குமே பண்ணக்கூடாது, ப்ரொஃபஷனலா மாறணும். நம்மளுடைய வாழ்க்கை தொழிலா மாத்தணும். இதுதான் என்னுடைய தொழில், திஸ் இஸ் த லாஸ்ட் பஸ், நான் இதுல இருந்து வேற அந்த பக்கம் காலை வைக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு. வாழ்க்கை தொழில் எடுத்தீங்க, உங்களுடைய ட்ரெஸ் சேஞ்ச் மாறும், உங்களுடைய ஸ்பீச் மாறும், உங்களுடைய ஆட்டிடியூட் மாறும், எல்லாமே மாறும் சார். அப்ப நீங்க ப்ரொஃபஷனலா மாறினாதான் அதெல்லாம் மாறும். இல்ல எனக்கும் மாற முடியல, எனக்கும் ஆட்டிடியூட் மாற மாட்டேது, எனக்கும் கோவம் மறுபடியும் வருது, டீம் அரவணைக்க முடியலையே, எனக்கும் டைம் இல்லையே, இப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நம்ம ப்ரொஃபஷனலா மாறலன்னு அர்த்தம். நீங்க ப்ரொஃபஷனலா மாறி பாருங்க சார். ஒரு மீட்டிங்னா 8 மணிக்கு மீட்டிங்னா 8 மணிக்கு கரெக்டா அங்க இருப்பீங்க, 7:50 அங்க இருப்பீங்க. ஸோ நம்மளுடைய தொழிலை வந்து அதுக்கு 2 விஷயம் தான் சார். ப்ரொஃபஷனலா மாறினா 2 விஷயம் தான், 2 விஷயம் தான் போதும். நீடு 2 திங்ஸ் தான். அந்த பேஷன்ல இருந்து நம்ம இன்னைக்கு நிறைய பேர் பேஷனா மாறலாம், ப்ரொஃபஷனலா மாறினா 2 தான். ஒண்ணு அவங்களுடைய ஸ்கில், இன்னொன்னு ஆட்டிடியூட். ஸோ நம்மளுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கணும். நம்மளுடைய திறமையை இந்த 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 இண்டஸ்ட்ரி சம்பந்தமா நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அதை ப்ரொஃபஷனலா மாறும். இன்னொன்னு ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய நடத்தை, யார் பாக்குறாங்க யார் பார்க்கலாம், நம்மளுடைய ஆக்டிவிட்டி கரெக்டா இருக்கும். நம்மளுடைய மனப்பான்மை, நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய அணுகுமுறை, இது எல்லாம் தான் சார் ஆட்டிடியூடு. உங்க அசோசியேட் பேர் ஒருத்தர் போய் பாக்குறீங்க, அவர் நீ எந்த அளவுக்கு அணுகுறீங்க, அதை பொறுத்துதான் உங்க ஆட்டிடியூட். அவரு உங்களை பார்த்தா அவர் மாறுவாரு. நீங்களே விட்டு கோவப்படுறது, நீங்களே நேரத்துக்கு அங்க இல்லாம, நீங்களே டைமுக்கு அங்க இல்லாம, நீங்களே ஐயா டைமண்ட்ல பண்ணாம, நீங்களே ஒரு பின் லெவல் மாறாம இருந்தா எப்படி வந்து உங்களுக்கு வர்றவங்க உங்களை அப்படி ஃபாலோ பண்ணி வருவாங்க? ஸோ ஆட்டிடியூட்ல நிறைய இருக்கு. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது நம்ம பேசலாம், இது ஒரு 2 மணி நேரம் நம்ம ஆட்டிடியூட் பத்தி பேசிட்டு போகலாம். பட் ஒரு சில நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய அணுகுமுறை, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய நேர மேலாண்மை, ஸோ இதெல்லாம் தான் ஆட்டிடியூட்ல வரும். ஸோ நம்ம பேஷன்ல இருந்து ப்ரொஃபஷனா மாறணும் அப்படின்னா ஒண்ணு நம்மளுடைய நெட்வொர்க் சம்பந்தமா நம்மளுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய
ஆட்டிடியூட், இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து இது யாருக்குமே வந்து 100% இருக்காது. கண்டிப்பா வந்து மாறும். பட் நம்ம வந்து நம்மள சேஞ்ச் பண்ணிக்கணும். அங்க அந்த ஃபைன் டியூனிங் சொன்னேன்ல, அதுதான். அந்த ஃபைன் டியூனிங்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது டாப் குவாலிட்டி. நம்மளுடைய அந்த லீடர்ஸா நம்ம உருவானா அந்த குவாலிட்டி எல்லாமே வந்து நம்ம டாப்ல இருக்கணும். எவ்வளவு பேர் அதான் சொல்றேன் இன்னைக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு நிறைய ஃபெயிலியர் இருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து ஃபைன் டியூன் பண்ணணும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம வந்து கொஞ்சம் ஒவ்வொரு நாள் நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கே தெரியாம ஒரு 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 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நான் இப்படி இருந்தா நான் இப்படி மாறிட்டேனா அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். ஸோ என்னோட லைஃப்ல இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, நிறைய நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய நான் மாத்திட்டு இருக்கேன், நிறைய நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்ப நம்ம ஜெயிக்கணும்னா இதெல்லாம் வந்து நம்ம மாறணும். ஸோ மாறலாம் நமக்கு வந்து இங்க எதுவுமே நம்மளுடைய பின் லெவல் மாறாது, நம்மளுடைய இது எதுவுமே மாறாது, நம்மளுடைய வருமானம் மாறாது, பினான்சியல் ஃப்ரீடம் இருக்காது, எதுவுமே இல்லாம போயிடும். அப்போ சேஞ்ச், மாற்றம் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மாற்றணும். எவ்வளவு பேர் நீங்க அதிகாலை எழுந்துக்கணும், நம்ம யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பேர் 4:30 மணிக்கு எழுந்திருக்கீங்க இன்னைக்கு பாருங்க, லேட்டஸ்டா உருவானவங்க பாருங்க, காலைல 4 மணிக்கு 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் காலைல அவங்க என்ன பண்ணணும் இன்னைக்கு, டு டூ லிஸ்ட், இன்னைக்கு யாரை போய் பார்க்கணும், எல்லாமே அவங்க கையில இருக்கும். அந்த காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 அன்னைக்கு அந்த 24 மணி நேரத்துக்கான வேலை அந்த 1 ஹவர்ல தான் இருக்கு. அதை நம்ம எந்த அளவுக்கு கரெக்டா பிளான் பண்றோம். சோ அதான் அந்த பிளான் பண்ணது எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்றோம், அது ரொம்ப முக்கியம். பிளான் ஈஸியா ஒரு டைரியில எடுத்து எழுதிடலாம், பட் அதை கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்றோமா? ஸோ நண்பர்களே, இன்னைக்கு லீடர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து லீடர்ஸ் பண்ணக்கூடிய தகுதிகள் தான். ஸோ அது வந்து நான் நிறைய ப்ரோக்ராம்ல நிறைய லீடர்ஸ்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நாம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மாறணும். நமக்கு வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். மேபி நம்ம வந்து சி கேட்டகரி இருந்தா நம்ம பி கேட்டகரி வரணும், பி கேட்டகரி அது ஏ கேட்டகரி வரணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை வந்து டியூன் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த நெட்வொர்க் சம்மந்தமா நம்ம வந்து கத்துக்கணும். ஸோ இதெல்லாம் புக்ஸ் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 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 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் டெய்லி அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு புக் இந்த நெட்வொர்க் சம்பந்தமா நம்ம படிக்கணும். நீங்க லேடர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, டைமண்ட் நிறைய புக் நமக்கு வந்து ரெஃபர் பண்றாரு, நெட்வொர்க் சம்பந்தம் இந்த புக் எல்லாம் படிங்க அப்படின்னு. ஸோ இதுதான் சார் நம்மளை வந்து லீடர்ஷிப் டெவலப் பண்ணும். ஸோ கண்டிப்பா நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 பேர் உள்ள இருக்கோம். ஸோ இந்த 22 பேருமே கண்டிப்பா வந்து ஒரு பெரிய நம்ம வந்து என்னோட சேர்த்து தான் சொல்றேன், ஒரு பெரிய லீடரா வந்து நம்ம உருவெடுக்க போறோம் இந்த 2025. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்த டார்கெட் நவம்பர். ஸோ நவம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெகா ப்ரோக்ராம், 25வது ஆண்டு விழா. ஸோ அது நம்ம வந்து நம்மளுடைய ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய இலக்கா எடுத்துங்க, நான் என்னுடைய இலக்கா எடுத்துக்கிறேன். ஸோ அந்த இலக்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த 2025 டெல்லியில அந்த ஸ்டேடியத்துல நம்ம வந்து என்னவா போய் மேலே ஏற போறோம். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க, முடிவு எடுத்து பாருங்க, டைரியில் எழுதுங்க, அதுக்காக வேலை பண்ணுங்க. கண்டிப்பா நடக்கும். 100% இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாமே நமக்காக கொடுத்துருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். பாசிட்டிவா நினைச்சு பாசிட்டிவா அதுக்காக நம்ம கரெக்டானபடி பிளான் பண்ணி கரெக்டா நம்ம வேலை பண்ணோம்னா கண்டிப்பா ஜெயிப்பது நிஜம். ஸோ நம்ம வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சந்திக்கணும். 22 பேரும் நம்ம வந்து அந்த டெல்லியில ஒரு மகா ப்ரோக்ராம் வரும்போது அதுல வந்து எல்லாருமே ஒரு ஒரு பெரிய ஒரு மினிமம் ஒரு டெக்னிக்கலா நம்ம வந்து முடிவெடுத்து நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஸோ எனக்கு இன்னைக்கு கொடுத்த வாய்ப்பு அருமையான வாய்ப்பு. ஸோ லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் கண்டிப்பா இது வந்து ஒரு ஒரு பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப்ன்றது அது ஒரு அடிக்கடி காமராஜ் சொல்ற, அது வந்து ஒரு பதவி கிடையாது, அது வந்து ஒரு என்ன சொல்றோம்னா ஒரு பொறுப்பு, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில் எடுக்கணும். ஸோ நம்ம எப்போ பொறுப்பை கையில் எடுக்கணுமோ அப்பயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ பொறுப்புகள் அதிகமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைண்ட் வந்து டியூன் ஆகும். ஸோ நம்ம எல்லாமே ஜெயிக்க பிறந்தவர்கள், ஜெயிப்போம், சாதிப்போம். நன்றி, தேங்க்யூ, ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். நன்றி சார். வாழ்த்துக்கள்.